ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் குழம்பு பருப்பு தக்காளி போட்டு பருப்பு ரசம் தான் வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எளிய முறையில் சீக்கிரமாக பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஈஸி மெத்தட். எந்த பாத்திரத்தில் குழம்பு ரசம் பண்ண போகிறோமோ அதில் தேவையான புளி தண்ணியை விட்டு வச்சுருங்க. வேக வச்ச பீட்ரூட்டை போட்டுடலாம் குழம்புக்கு. காய்பட்டதும் பெருங்காயம், மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாய் பொடி வீட்டில் அரைச்சது தேவையான அளவு, எல்லாம் போட்டு கலந்து கொதிக்க விடுங்க. பத்தலைன்னா தண்ணி விட்டுக்கணும், வெந்நீர். பருப்பு வேக வச்ச தண்ணியை ரசத்துக்கு விட்டுடலாம். பருப்பை குழம்புல சேர்த்துடலாம். நல்லா கொதித்து வந்ததும் கடுகு சீரகம் தாளிச்சிட்டோன்னா குழம்பு ரெடி. அடுத்து ரசத்தில் ஏற்கனவே புளி தண்ணியும் பருப்பு தண்ணியும் சேர்த்துருக்கோம். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி போட்டுடுறோம். ரசத்துக்கு தேவையான உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி. பீட்ரூட் பருப்பு சாம்பார் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி இறக்கி வச்சிடலாம். ரசப்பொடி தேவையான அளவு போட்டு ஒரு கொதி வந்ததும் வெந்நீர் விட்டு விளாவி கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். கடுகு சீரகம் தாளித்து போட்டுடுங்க. இன்னும் போகாமல் மூடி வச்சுடுங்க. சாம்பாருக்கும் கடுகு சீரகம். இன்றைய லஞ்ச் சாதம், பீட்ரூட் பருப்பு போட்ட குழம்பு. கொஞ்சம் நேரத்தில் கெட்டி ஆகிடும். பருப்பு தக்காளி போட்ட ரசம். இதான் இன்றைய சமையல். ஈஸியாக செய்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ்லாம் செஞ்சு பாருங்கள். இனிமேல் தான் உருளைக்கிழங்கு உரித்து கறி பண்ண போகிறேன். ஏற்கனவே போட்டிருக்கேன் நம்ம சேனலில். 2-3 மெத்தட் இருக்குது உருளைக்கிழங்கு கறியில். செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.